இலங்கையில் 2029ஆம் ஆண்டுக்கு முன்னரே ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதி ஆவார் என்றும் நாட்டின் நலனுக்காக அந்த சவாலை அவர் ஏற்றுக்கொள்வார் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்திருக்கிறார். அதுவும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் பல விடயங்களையும் முன்வைத்திருக்கிறார். அதாவது இலங்கை இரண்டாவது தடவையும் வங்குரோத்து நிலையை அடைந்தால் அதிலிருந்து மீண்டெழுவது மிகவும் கடினம் என ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தார். ஆகவே அவ்வாறானதொரு துரதிர்ஷ்டவசமான நிலை ஏற்படுவதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஆட்சி ஒப்படைக்கப்பட்டால் அவர் சர்வதேச நாடுகளுடன் பேச்சு நடத்தி நாட்டுக்காக சிறந்த பலனை பெற்றுக் கொடுப்பார். அதேவேளை மக்களிடம் உண்மைகளை கூறிக்கொண்டே ஆட்சியை பொறுப்பேற்க வேண்டும். தம்மால் நெருக்கடிகளை தீர்க்க முடியும் என்பதை செயலில் காட்டிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே ஆவார். அவரது பொருளாதார மீட்சி திட்டங்களை சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள் கூட பாராட்டியிருந்தார்கள். நாட்டை மீட்டெடுக்கும் இந்த முக்கிய பயணத்தில் ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் இணைந்து கொள்வார். தேவைப்பட்டால் அவரை பலவந்தமாகவேனும் நாம் மீண்டும் அழைத்து வருவோம். பொருளாதார நெருக்கடியை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கட்டத்தில் நாட்டில் மீண்டும் ஒரு புரட்சி வெடிக்கும். கடுமையான பொருளாதார பின்னடைவை சந்தித்த கிரீஸ் நாட்டில் குறுகிய காலத்தில் 4 தடவைகள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தது. இலங்கையிலும் தற்போது புதியதொரு அரசியல் கலாச்சாரமே நிலவி வருகிறது. எனவே 2029ஆம் ஆண்டுக்கு முன்னரே ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன.